ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதிகனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகிலுள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் அறுவலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். 1928ஆம் ஆண்டு வந்த வெளியிடப்பட்ட தியாகராஜசேகரம் என்ற நூலிலிருந்து ஒவ்வொரு பாவங்களிலும் நின்ற கிரகத்தின் நிலை சார்ந்த தகவல்கள் மற்றும் அந்த பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் பெற்ற கிரகத்தினுடைய தொடர்புகள் மற்றும் அந்த காரகத்துவத்திற்கும் இரண்டாம் பாவத்துக்கும் உரிய கிரகங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய தொடர்பு நிலை சார்ந்த தகவலை இந்த காணொலிகளில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தியாகராஜசேகரம் என்ற நூலிலிருந்து இது 6வது காணொலி. சரி நண்பர்களே, பதிவுக்குள் செல்வோம். இந்த நூலில் 12 பாவத்திற்கும் பலன்கள், நின்ற கிரகங்கள், பார்வை பெற்ற கிரகங்கள், சேர்ந்த கிரகங்கள் மற்றும் லக்னாதிபதி நின்ற நிலை சார்ந்த தகவலையும் இந்த தகவல்கள் பரிபூரணமாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். இதில் நிறைய தகவல்கள் நடைமுறைக்கு ஒத்துப்போகிறது. அனைத்து தகவலையும் உங்களுக்கு தர இருக்கிறேன். அதே சமயத்தில் இந்த பதிவுகளை பார்க்கும் நண்பர்களுக்கு ஒரு சின்ன தகவல். ஜோதிடர்களாக இருப்பின் உங்களை சுற்றியுள்ள உறவுகளினுடைய ஜாதகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எது எது என்று ஒரு குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதி நிலை சார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாவங்களுக்கும் ஒவ்வொரு தகவல்களை ஒவ்வொரு பாவங்களும் அந்த காரகத்துவத்தை கொண்ட கிரகங்களும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எடுத்துக்காட்டு என்று பார்க்கும் பொழுது லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்குரியவனும் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துக்குரியவனும் இவர்கள் ஒன்று சேரும் பொழுது அந்த 2ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அந்த லக்னாதிபதி நின்ற நிலைக்கு 1 4 7 10, லக்னாதிபதி நின்ற நிலைக்கு 1 5 9 மற்றும் லக்னத்துக்கு 6 8 3 7 11, இப்படி 6 8 12 உரியவர்கள் சம்பந்தப்படாமல் இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு நற்பலன்களை அள்ளிவிடுகிறது. அதே சமயத்தில் லக்னாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் அந்த ஜாதகர் அந்த பலனை அனுபவிப்பார். 5ஆம் இடத்துக்காரர் நல்ல நிலையில் இருந்தால் குழந்தைகள் அனுபவிக்கும். 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் மனைவி அனுபவிப்பார்கள். 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் தாய் அனுபவிப்பார்கள். 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் சகோதரன் அனுபவிப்பான். 11ஆம் இடத்துக்காரன் நல்ல நிலையில் இருந்தால் மூத்த சகோதரன் அனுபவிப்பான். 9ஆம் இடத்துக்காரன் நல்ல நிலையில் இருந்து லக்னாதிபதியினுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் லக்னாதிபதி குறைந்த பாகையை பெற்றிருக்கும் பட்சத்திலும் தந்தையே அந்த சுகத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறார். இப்படி காரகத்துவத்துக்கும் காரகாதிபதிக்கும் காரக பாவத்துக்குரிய கிரகம் தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் அந்த பாவம் அல்லது அந்த காரகம் வலுப்பெறுகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. அடுத்து இந்த 2ஆம் இடம் சார்ந்த தகவலை தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 2ஆம் இடத்தோனும் குரு சுக்கிரனும் மூலத்திரிகோணம் அல்லது உச்சமாய் நிற்க அவர்களை பாவர்கள் பாராதிருந்தால் தர்க்க சாஸ்திரத்தில் வல்லவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லக்னத்திற்கு திரிகோண கேந்திரத்தில் புதன் இருந்தால் தமிழ் வித்தை பெருகும். செவ்வாய் இருந்தால் தெலுங்கு வித்வான் ஆவான். மேற்படி ஸ்தானத்தில் ராகு இருந்தால் துருக்கர் ஆரியர் நீச்ச பாஷையில் நிபுணத்துவனாக இருப்பார்கள். சுக்கிரன் வியாழன் இவர்கள் இருந்தால் சாஸ்திரங்களையும் அறியக்கூடிய தன்மையுள்ள வித்வானாக இருக்கிறார்கள். 2ஆம் இடத்துக்குரியவனும் புதனும் உச்சமாகி லக்னத்தில் குருவும் சனியும் ஒருவனுமாய் 8ஆம் இடத்தில் நிற்க பிறந்த ஜாதகன் கணித வித்வானாம். இவனுக்கு கோபுராங்கேசத்தில் சனி நிற்க, செவ்வாய் அங்கேசத்தில் குரு நிற்க சாஸ்திரங்களை ஓதுவான். 2ஆம் இடத்தோன் சூரியனாக அவரை புதன் பார்க்க தர்க்க சாஸ்திரத்தில் வல்லவனாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜென்ம லக்னத்தில் சுக்கிரனும் குருவும் கூடி நிற்க அல்லது குருவும் சூரியனும் கலந்து சிம்ம அங்கேசத்தில் ஏறி நிற்க, சுக்கிரன் கடக அங்கேசமேற இப்படி நிற்க பிறந்தவன் சகல சாஸ்திரங்களையும் கற்று கீர்த்தி உடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜென்ம லக்னத்தில் சூரியன் புதன் குரு இவர்கள் கூடி நிற்கில் தனமுடையவனாம் பலவானாம் இருப்பான்.
சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், குரு இவர்கள் ஜென்மத்தில் ஒரு வீட்டில் கூடி நிற்க பிறந்த ஜாதகன் பிரபல வித்வானாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்தது பணம் என்றது அல்லது தனம் சார்ந்த தகவலை இந்த இரண்டாம் இடம் எப்படி சுட்டி காட்டுகிறது என்பதை பார்ப்போம். லக்னாதிபதிக்கு இரண்டாம் இடத்தில் சுபக்கிரகமும், மூன்றாம் இடத்தில் பாவக்கிரகமும், நான்காம் இடத்தில் சுபக்கிரகமும் நிற்க பிறந்தவன் தனவான். வாழ்நாள் முழுவதும் தனம் இருக்கும். லக்னாதிபதி உபயத்தில் இருந்தாலும் தனவானாம். லக்னத்தில் பாக்கியாதிபதி லாபாதிபதி பார்க்கில் நிற்க பிறந்த குழந்தை குறைவில்லாத தனத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லக்னத்தை முதற்கொண்டு லக்னாதிபதி இருக்கும் வீடளவும் எண்ணி கண்ட தொகையை லக்னாதிபதியை தொட்டு எண்ணி வருகையில் அந்த வீடு பாவர் வீடாகில் தரித்திர யோகம் என்றும் சுபர் வீடாகில் தனவானுமாய் இருப்பான். ஜென்ம லக்னத்துக்கு 2, 5, 12 விடங்கள் சுபர் வீடாகில் தனவானுமாவான். பாவர் வீடாகில் தரித்திரம் இருக்கும். ஜென்மத்தில் சனியும், 4ஆம் இடத்தில் சந்திரனும், 7ஆம் இடத்தில் செவ்வாயும், 10ஆம் இடத்தில் சூரியனும், குருவும், புதனும், சுக்கிரனும் இவர்கள் கூடி நிற்க இருந்த பிறந்தவர்கள் இவர்கள் ராஜ யோகத்தை அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8, 6 பாவக்கிரகங்கள் இருக்க லக்னத்தை பாராதிருக்க பிறந்த சேய்க்கு செல்வம் உண்டாம். அல்லது மேற்சொல்லிய நால்வரும் மேற்கண்ட ராசிகளில் நீசராகி அல்லது மேற்கண்ட ஸ்தானங்களில் நீச்சமானவர்களோடு சேர்ந்திருந்தாலும் தனவானாம். ஆனால் இந்த தனத்துக்கு விமர்சனம் உண்டு. எப்படி சம்பாதித்தான் தெரியாதா என்ற ஒரு இலக்காரம் இருக்கிறது. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகத்துக்கும், லக்னாதிபதிக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகத்துக்கும், லக்னத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் இடத்துக்குரிய கிரகத்துக்கும் நீச்ச கிரகத்தினுடைய தொடர்பு இருக்கும் பொழுது பணம் வந்தாலும் அந்த பணத்திற்கென்று ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் சற்று கௌரவ குறைச்சலோடு அணுகுகிறார்கள் என்பது நடைமுறை அனுபவம். சந்திர லக்னாதிபதி உச்ச ராசியிலாவது அல்லது நீச்ச ராசியிலாவது இருக்கில் தனவானாம். சந்திரனோடு உச்சம் பெற்ற நற்கோள்கள் சேர்ந்திருக்க, குடும்பஸ்தானமும் உச்சமாகி சுபக்கிரகங்கள் இருக்க பிறந்த சேய்க்கு செல்வம் உண்டு என்று அறியலாம். 10ஆம் இடத்து அதிபனும் குடும்பஸ்தானாதிபதியும் ஏறி அங்கிசாதிபதியும் 1, 4, 7, 10 நிற்க சுபர்னுடைய பார்வை பெற சிறு வயது முதலே தனவானாம். ஜன்மாதிபதியும் 3ஆம் இடத்தவனும் பலவானாய் இருக்க புருஷக்கோள்கள் நோக்கவும் 3ஆம் இடத்தில் ஏறிய ராசி அதிபதி அவரை பார்க்க அண்ணன், தம்பி, தாய், மாமன் இவர்களுடைய பணமும் தனமும் வந்து சேரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லக்னத்திற்கும் சந்திரனிற்கும் வீட்டிற்கும் இருபுறமும் சுபக்கிரகங்கள் இருக்க தனவானாம். ஒரு வீட்டில் சுபக்கிரகங்கள் இருக்க பாதி பலனாம். ஒரு வீட்டில் இருபுறத்தில் சுபக்கிரகங்கள் இருப்பது, ஒரு வீட்டில் ஒரு புறத்தில் சுவர் மட்டும் இருப்பது கால் பலனாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே எந்த இடத்தில் இருந்தாலும் 2ஆம் இடத்துக்குரிய அதிபதி நின்ற வீட்டுக்கு 12இல் லக்னாதிபதி நிற்க அல்லது லக்னத்தில் லக்னாதிபதி நிற்க இவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலம் பொருளாதார இழப்பை தருகிறது. அல்லது பொருளாதாரத்தின் மூலம் மரியாதை குறைவு அல்லது கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தி அசிங்கப்படுத்தி விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் 9ஆம் இடத்துக்குரிய கிரகமும் 7ஆம் இடத்துக்குரிய கிரகமும் லக்னாதிபதியினுடைய கிரகமும் ஒருவருக்கொருவர் தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் பொருளாதாரத்தில் பலமான சர்க்கல்களை சந்திக்கிறார்கள் அல்லது பொருளாதாரத்தை இழந்து அவமானப்படுகிறார்கள் என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகங்களில் பார்க்கிறோம். இதில் பாருங்கள் நண்பர்களே, 2ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் லக்னத்துக்கு 7ஆம் இடம், 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் லக்னத்துக்கு 9ஆம் இடம், 2ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் லக்னம் என்று பார்க்கும் பொழுது இந்த 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தில் நின்ற கிரகம் 2ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் நின்ற நிலையிலிருந்து 6, 8, 12இல் ஒரு கிரகம் இருந்த தசாபுத்தியை நடத்தும் புலத்தில் அந்த பொருளாதார தனத்தால் கௌரவ குறைச்சலும் மரியாதையும் பலமான ஏற்ற இறக்கங்களையும் நஷ்டத்தையும் எதிர்பாராத பொருளாதார முயற்சி தோல்வியையும் கண்டு வருகிறது என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம்.
வணக்கம் நண்பர்களே, என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் குறைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பரம் காப்பதாமே.